சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்மளோடு சிறகில் இணைந்திருப்பவர் ஐயா புதுக்கோட்டை வடிவேல் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். சரி, திமுக தான் எல்லா தமிழ்நாட்டு இழிவுகளுக்கும், இவ்வளவு பின்னடைவுகளுக்கும், இவ்வளவு லஞ்ச ஊழல்களுக்கும் காரணம். அதே போல இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் தான் அப்படின்னெல்லாம் தேர்தல்ல வீர வசனம் எல்லாம் பேசினாரு பரப்புரையின் போது. சரி, இப்போ வெற்றி பெற்ற பிறகு வெள்ளை அறிக்கை, மஞ்சள் அறிக்கை, சிகப்பு அறிக்கைன்னு அவருடைய நிதியமைச்சர் வில்சன் மித்த அமைச்சர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு ஒரு மாறுபட்ட பேச்சு ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது. சொன்னதை செய்யணும். அதுல கல்லாவுல காசு இல்ல, பாக்கெட்ல காசு இல்லைன்னா பேசக்கூடாது. என்ன சொன்னி அதை கரெக்டா செய்யணும். அதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ஏற்கனவே ஆண்டு ஆட்சினா சரியில்லைன்னா உங்களுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க. பெண்கள் வாக்கு 1 கோடி பேர் போட்டுருக்காங்க சார். தாவேகா 1,73,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட துன்புறுத்தல், அதாவது மதுபானத்தை மையமா வச்சு திராவிட கழகம் சம்பாரிச்சுட்டான். பொம்பளைக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விஜயனுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியல, விசில் சின்னது குத்தி தள்ளிட்டாங்க. சந்தோஷம், ஆட்சி அமைச்சாச்சு, சட்டமன்றம் கூடியாச்சு. விளையாட்டு இருக்குங்கிறாங்களே. அதாவது இவிஎம் நீங்க சொல்ற மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அதாவது ஆங்காங் சப்ளையர், அதை சப்ளை பண்றோம் ஆங்காங். அதுல மாடிஃபிக் பண்ணலாம், மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எப்படி சொல்லணும்னா, தேர்தல் இப்ப தேர்தல் 5ஆம் தேதினாக்க 10 நாள் தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது அதை ஆங்காங்க சப்ளை பண்றோம். என்ன சொல்றான்னா, ஒண்ணு இல்ல, நம்ம விண்வெளிக்கு சேட்டிலைட் அனுப்புறோம், இங்க இருந்தே நம்ம ஸ்லிப்பிங் மூடு, ரன்னிங் மூடுங்கிறது செய்யறோம். டெஃபினெட்லி அதை நீ ப்ரூவ் பண்ண. அதாவது இந்த ஐஐடியில இருக்கவங்க பெரிய பெரிய விஞ்ஞானிங்க, புரியுங்களா? இப்போ விஞ்ஞானினாக்கா அண்ணாவி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளா ரிட்டையர்ட் பர்சன்லாம் கூட்டியாந்து ஐஐடி முன்னால வச்சு இது ப்ரூவ் பண்ணணும். பண்ண முடியாதுன்னு அதுதான் பெரிய சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சானா ஐஐடி தான் அதை பூர்த்தி பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு சார். இது ஏன்னா மாத்தி சொல்றேன், பெரிய பொருளாதாரம் அமெரிக்கா இன்னைக்கு சீட்டு முறை தான். சொல்ற புரியுங்களா? வளர்ந்த நாடுகள் எல்லாமே சீட்டு, பெரிய பொருளாதார நாடு சீட்டு முறை தான். அதை இன்னைக்கு நம்ம அதை கேட்க எதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் மத்திய அரசு சரியில்லை சார், எதுவுமே சரியில்லை. எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, 2014, 19, 24 3 முறை பிரதமர் மோடி இருக்கிறார், புரியுங்களா? அவர் ஆட்சிக்கு 65 ரூபா பெட்ரோல், 110 ரூபா. சொல்ற போறீங்களா? 55 கோடி கடன், 55 லட்சம் கோடியில இப்ப 200 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. சொல்ற போறீங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்க, நான் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் பேங்க்ல உள்ள பணத்தை எல்லாம், கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்குறேன்னு சொன்னார். சொன்னதை செய்யல. அதை அவர் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க மத்திய அரசு. அதே போலதான் இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவ்வளவுதான் சார். 2 பேருக்கு மாற்று கருத்துக்கள் சார். பெரிய, அதாவது ஈடு அவங்க கையில இருக்கு சார், புரியுதுங்களா? திருடுறவங்க இங்க இருக்காங்க சார். 2 பேரும் காம்ப்ரமைஸ். இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி அதெல்லாம் பிராடு. வெள்ளை அறிக்கை பிரிட்டிஷ்காரத்துடைய நடைமுறை. அது வந்துருங்கல்ல, வெள்ளை அறிக்கை நீ சொல்றீல்ல, அப்ப பசியானிய நிதி நிலைக்கு தமிழோட நிதி பற்றாக்குறை என்னென்ன இருக்குன்னு சொல்ல இருக்கணும். இப்ப ஆட்சியில வந்தோம்னா இதை சொல்ல ஏற்றுக்கொள்ள விஷயம் இல்ல. அப்ப நிதி வெள்ளை அறிக்கைன்னு சொல்றீல்ல, கொள்ளை அறிக்கை என்ன? பிரிட்டிஷ்கார், அதாவது இபில செந்தில் பாலாஜி 2.5 லட்சம் கோடி கடன் சொல்றாப்ல, நிர்மல் குமார் சொல்றாப்ல, துறை சார்ந்த அமைச்சர். அப்ப யாரார் கையாடல் பண்ணது? அதை நிரூபிடி. அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்ல. அத வெள்ளை அறிக்கை கொடு. எவ்வளவு ஊழல் நடந்திருக்கின்றது, யாரு சம்பந்தப்பட்டது, வெள்ளை அறிக்கை வேணும்ல. கண்டிப்பா கொடு சார். இது எல்லாமே கூட்டு சேர்ந்த களவாணி சார். உண்மை இல்லை சார். மக்கள் ஏமாந்துட்டான் சார். ஏன்டா இப்ப போட்ட ஓட்டு நிலவரம் இருக்கு சார். அதாவது இவர் சொன்ன தொகை கொடுத்தாரா? 2000 கொடுத்தா குடிக்கலையா? சரி, நீங்க எப்படி சொல்றீங்க? இவர் ஏமாற்று பெறுவலைன்னா அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் எல்லாம் போய் இப்ப ஐயுஎம்எல் அத்தனை பேரும் ஓடி போய் ஆதரவு கொடுத்துருக்காரு. சரியான பாயிண்ட். அதாவது இவருக்கு 103 தான் அரசு, 108 117 வேணும். உடனே எல்லாத்துக்கிட்டே லெட்டர் கொடுக்குறாரு, ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுக்கணும். மனித நேயத்துல ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆதரவு கொடுத்தாக்க இவர் எல்லாரையும் சந்திக்கிறாரு. மனித நேயத்தின் அடிப்படையில, சோபா செட்டின் அடிப்படையில. அதாவது இதெல்லாம் நான் வெளிமறைவில் நம்ம சொல்ல முடியாது. இப்ப கூட்டணி ஆட்சி தான். டிஎம்கேயும் தாவேகாவும் கூட்டணி ஆட்சி தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படித்தானே இவங்க சேர்ந்திருக்காங்க. இப்ப வந்தவன தானே பதவியெல்லாம் கொடுத்தவனா. இப்ப சார், இதுல இப்ப அம்மா செத்துச்சு 2014 எடப்பாடி மினிஸ்டர் இருக்கிறவன் எல்லாம் கொல்லி அடிச்சான். கேள்வி கேட்டா ஓடிடுவாடி. எடப்பாடி கண்டுக்கல. 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டான். அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு துறை சார்ந்து இப்ப மருத்துவத்துறையில என்ன சொல்லிட்டாருன்னா, அருண்குமார்
நான் 800 நான் மருத்துவ இதை வந்து பிரைவேட்ல விடுறேன்னு சொல்லிட்டாரு. 1000 வச்சுங்க விடுறேன்ட்டாரு. அது மாதிரி இப்போ வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 20 மாநகராட்சியில வந்து டெண்டர் விட போறேன்னு சொல்றான். நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான ஆட்சி நீ சொன்ன வாக்குமூலத்தை வச்சு விஜயை நம்பி தான் அந்த பெண்கள் ஓட்டு போடுறாங்க. படிச்சவன் படிக்காதவன் குத்தி தள்ளி இருக்கான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஒரு நாளைக்கு வந்து 10 பிரச்சனை நடக்குது. அதை கட்டுப்படுத்துறதாங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம்லாம் 38 கோடி வேஸ்ட் சார். ஏற்கனவே இருக்கிற வேலை சார். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு சிறப்பு அவனுக்கு கொண்டு வர வேண்டிய வேலை இல்லை. அந்த டிஜிபி அளவுல இல்லண்டோ வரையும் ஆள் இருக்கு. புரியுங்களா? அது எம்ஜிஆர் காலத்திலே டெவலப்மெண்ட் பண்ணது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வார்டுல வந்து பிரச்சனை வரப்போதுன்னா இன்ஃபார்மர் இருந்தான். நல்லா கேட்டுங்க, எம்ஜிஆர் நாலேஜ்ஃபுல்லா வச்சிருந்தான். ஒரு வார்டுல ஒரு இன்ஃபார்மர் தகவல் சொல்லிவிடான், நாளைக்கு சாதி பிரச்சனை வரப்போன்னு போலீஸ்ல சொல்லிடுவான். அதை பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்கு. இப்ப அவன் என்ன பண்றான்? பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கே வச்சிருக்க நீ? இழுத்து மூடிட்டு போ. நான் கேட்கிற பதில். அவன் தான் செய்தி தொடர்பு துறை. அவன் தான் இப்ப புதுக்கோட்டையில ஒரு சட்டம் கெட்டு போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வரப்போது, இஷ்யூ வரப்போதும் அவன் தான் தகவல் சொல்லி அதை சீஃப் செக்ரட்டரி மூலியமா அது பண்ணுவான். இது நாலேஜபிள் பர்சன் சார். நான் அதெல்லாம் சொல்றேன். சினிமா துறை தரைக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. விஜய் ஒன் ஆஃப் த ஆக்டர், அவ்வளவுதான். அப்ப சட்டமன்றத்துல அப்படியே பேசாம அப்படியே நம்ம தியானத்திலே உட்கார்ந்து இருந்தாரு. அது பாத்தீங்களா இல்லையா? அதாவது அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கோ இல்லையோ, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாரும் நான் சொல்றேங்களுங்களே, எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றன்னு எம்ஜிஆர் கட்சியில் உள்ளவன்னு நீ அழிக்க நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 இந்திரா காந்தியை கூட்டணி வச்சுக்கல. புரியுங்களா? மாயத்தேவரை சேர்க்க வச்சார் ஆரம்ப ரெக்கமெண்ட்ல திண்டுக்கல்ல. நம்ம செல்வாக்கு என்னன்னு பார்ப்போம். இந்திரா காந்தி கூப்பிடுது, காமராஜர் கூப்பிடுறாரு, யாரோடையும் கூட்டணி கிடையாது. ராமூர்த்தி கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சு 72 அமோகமா ஜெயிச்சார் எம்ஜிஆர். அவ்வளவு பெரிய மாவரி இயக்கம், ஏழைகளுக்கு தொண்டனுக்காவோட இயக்கத்தை நீ அட்ரஸ் இல்லாம ஆயிட்ட. நீ என்ன பண்ண போற? எல்லாம் கொள்ளைக்காரன் முடிச்சு வை முள்ள மாதிரி விரிவா சொல்றீங்க. எம்ஜிஆரை பற்றி, இயக்கத்தை பற்றி, அதுல உள்ள செங்கோட்டையில இருந்து அத்தனை பேரும் போயிட்டு இருக்காங்க. சரியான பாயிண்ட். செங்கோட்டை ஒரு திருட்டு பையன் சார். 2000 கோடி சொத்து வச்சிருக்கான், பண்ணை வீடு வச்சிருக்கான், வீடு வாசல் எல்லாம் தெருவுல படுத்து இருக்கான். உனக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன கேட்டேன்? எல்லாத்தையும் விஜய் தான் சார் சொல்லுவேன். விஜய் தான் 734 தொகுதியில வேட்பாளர் விஜய் தான். அவர் ஆள் தான் மினிஸ்டர் தான். அப்ப தவறு பண்ண நீ பக்கத்துல வைக்கிறீங்களே, எல்லாம் அதர் கட்சியில உடனே குற்றவாளி பின்னணி. அது 10 ஒவ்வொரு அமைச்சர் எடுத்துக்கிட்டா 50 குற்றப்பத்திரிகை இருக்கு மேல, குற்ற பின்னணி இருக்கு. அவனெல்லாம் நீ சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? இந்த மக்கள் ஓட்டு போட என்ன சொல்ல போற? தூய ஆட்சி சார். என்ன தூய ஆட்சி? திருட்டு பையன் உள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது சார். எல்லாருமே குற்றப்பத்திரிகை ஈடி ரைடு போனவங்க. சொத்தை பாதுகாக்கணும், பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். இதுக்கு சப்போர்ட்டான ஒரு அரசியல் பின்புலம் வேணும். இதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு பனையூர் ஆபீஸே நிரம்பி வளையுது. உன் கொள்கை என்ன? நான் கேட்கிறேன். அதெல்லாம் இல்ல சார். உன் கொள்கை உண்மை வந்து கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொன்னாரு. என்ன நீங்க உங்க கொள்கை என்ன? அதெல்லாம் கிடையாது. நான் கேட்கிற ஒரே வார்த்தை சொல்றேங்க சார். பிஜேபி மத்திய அரசுக்கு நீ சிபிஐ விசாரணை டெல்லி போயிட்டு வந்த, புரியுங்களா? நான் கேட்ட கேள்வி பதில் 50 அது வந்து சிபிஐ விசாரணை. இப்ப நிதி ஆயுக்தா மீட்டிங் போனீங்க, டெல்லிக்கு போனாரு. அதோட செலவு தொகை 50 கோடிட்டாரு. நல்லா கேட்டுக்கங்க, 50 கோடி செலவு தொகை. பிளைட் லேண்டிங் ஆகுறது அவருக்கு 2.5 லட்சம் ரூபா. புரியுதா புரியல? இந்த கணக்கை நான் பதிவுலேயே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி 67ல அண்ணாதுரை வந்து அமெரிக்காவில் ஆபரேஷனுக்கு போறாரு. சட்டமன்றத்தில் அதன் காங்கிரஸ் எம்எல்ஏ கேட்கறாங்க, இந்த செலவு யார் ஒன்று கேட்கறாங்க. நான் அந்த நாளைக்கு இந்த பதில் சொல்றேன்னு சொல்லி மறுநாள் கூட்டம் கொடுத்து மறுநாள் அந்த கலந்தாயம்மா கேட்கறாங்க. கேட்கும்போது எனது தம்பி 1,15,000 என் தம்பி எம்ஜிஆர் செலவு பண்ணான்னு வெளியே உண்மையே சொன்னான் சார். நான் அதெல்லாம் கேட்கல சார். மக்களை ஏமாத்திருச்சு இந்த அரசு. எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? வாக்கு வாங்கணும் என்ன நினைப்புறாங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்க சிங்கப்படையா அந்த படையா அதெல்லாம் தேவை கிடையாது. அந்தந்த எல்லோண்டவுல எவன் சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான் அப்படின்னு வைக்கிறான் எல்லாருக்கும் தெரியும். எஸ்பியை மாத்துடி. இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏறக்குறைய 10 லட்சம் கோடி கடன்ங்கிறத வந்து துல்லியமா கணக்கிட்டு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன்யா. சரி, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து இப்பதான் 2 மாதம் கூட ஆகல. சரி, அதுக்குள்ள எங்களை இந்த பாடுபடுத்துறீங்களையா? நாங்க எங்க இருந்து காசுலையா கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் மறுதிருப்பி நாலேஜ் இல்லாத பர்சன் தான் சொல்லுவேன். இப்ப வந்து 1 மாசத்துல 3 லட்சம் கோடி சேர்ந்துருச்சு. இப்ப 3 லட்சம் கோடி சேர்ந்துருக்கு சார். இப்ப பணம் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். எந்த வருமானத்துல கொடுப்பாங்க? என்ன இருக்குது? தொழில்துறை நீங்க எடுத்துக்கிட்டே நான் சொல்றேங்களா, அந்த கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டில் வர வேண்டிய 5ஆம் தலைமுறை பிளேட் கட்டுமான பணி ஓசூர் 15,000 கோடி ஏற்கனவே திராவிட கட்சியில பவுண்டேஷன் பண்றாங்க. அதை என்ன பண்றாங்க? நேரா வந்து கர்நாடகா போயிடுச்சு. ஆந்திரா வந்து இங்க போயிடுச்சு. அடுத்து என்ஃபீல்டு அது ஒரு 5,000 10,000 கோடி 2,500 கோடி.
இப்படி தொழில்துறை மந்திரி ஒரு லேடிஸை போட்டிருக்காரு. இதுவரை யாருமே தொழில்துறை லேடிஸே கிடையாது. சரி, அதை வரவேற்போம். பெண்கள் வரக்கூடாத துறை சார் வரட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா கையாளணுங்கிறது சார், நான் என்ன சொல்றேன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற மினிஸ்டர்லாம் உண்மை தன்மை ஃபர்ஸ்ட் வேணும். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாவட்ட செயலர் கொடுக்க போறோம், சட்டமன்ற வேட்பாளர் கொடுத்தோம்னா சம்பந்தப்பட்ட ஏரியாவில் இல்லைன்றோட ஒப்பீனியன் கேட்பாரு, சர்டிஃபிகேட் கேட்பாரு, நல்ல வரா கெட்ட வரான்னு. இப்போ எதுவும் உங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை இருக்கான்ட்டு இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மீறி ஆளணும், அதிகாரம், ஆணவம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது. தமிழனே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், உன் ஆலோசகர் கிறிஸ்டின் இன்னைக்கு ஆதவர்சனை யாருங்க? அவரை நீ மூணாவதா வச்சிருக்க. கட்சியில தாவேகா கூட அன்னைக்கு உனக்கு தொண்டை வந்து 50 ரூபா டிக்கெட் 5 ரூபாய்க்கு விற்கான். 29 வருஷம் உன் ஆளெல்லாம் இப்ப இல்ல. அங்கே சண்டை வரும் சார். இப்ப புதுக்கோட்டை ஒரு மாவட்டத்திலேயே தாவேகா பழைய தொண்டர் புதுசா சண்டை வரும். புரியுங்க? கண்ணுக்கு முன்னால் அவன் சம்பாதிக்கிறான், கண்ணுக்கு முன்னால் அவன் சட்டமன்ற வேட்பாளர், கண்ணுக்கு முன்னால் அவன் அமைச்சர். உன்னுடைய நாலேஜ் என்ன, உன்னை கட்டுமான பணி என்ன, அந்த தொண்டை நீங்க என்ன சொல்ல இருக்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புற, சொன்னதை செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, காசு இருக்கு பணம் இருக்கு அப்படி இல்லை, கடை இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரே வார்த்தை, நீங்க மரிய வில்சன் என்ன ஆளு, அவர் பணத்தை கூட சொல்ல முடியாம 2000 கோடி சொத்து வச்சிருக்காரு. நீங்க சொல்லி செங்கோட்டையன் 2000 கோடி சொத்து வச்சிருக்காரு. இப்ப சேர போற ஒவ்வொரு லிஸ்ட் எடுங்க, பின்புலம் என்ன. அப்ப வந்து பிளாட்பாரா ரோட்ல இருக்கவங்க சோத்துக்கு வழியில உனக்கு ஓட்டு போடுவேன். இது மாதிரி எம்ஜிஆர் இந்த ஆட்டோ இந்த ரிக்ஷா ஓடுறான் பாத்தீங்களா, அவன் அப்படி ஷூட்டிங் பண்ணிட்டு எம்ஜிஆர் கார்ல போறாரு, இந்த மாதிரி கைசல் ட்ரெஸ் மலையில நனைஞ்சு போறான். உடனே நிப்பாட்டுறாரு, கூப்பிடுறாரு. மெட்ராஸ் சிட்டியில எத்தனை கை ரிக்ஷா ஓட்டுறான், ரிக்ஷா எத்தனை பேர் ஓட்டுறான், எல்லாருக்கும் ரெயின் கோட் வாங்கி கொடுத்தான் மனுஷன். எம்ஜிஆர் பத்தி பேசுற உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எம்ஜிஆர் பணத்தை போடாத, நீ எம்ஜிஆர் கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்க, எம்ஜிஆர் கொண்டாலும் சும்மா இருக்க மாட்டான். நான் அதெல்லாம் வேணாம் சார். பெண்கள் உனக்கு நம்பி ஓட்டு போட்டுருக்கு, சொன்னதை செய். கடை இருக்கு, பட்சம் 2500 தரேன்னு சொல்லி இருக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு, படித்த வந்து டிப்ளமோ படிச்சவங்களுக்கு எல்லாம் பணம் தரேன் இருக்கிறோம். 6 சிலிண்டர் தர்றேன் இருக்கிறோம். சரி, இப்படி நிறைய நாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி சிலிண்டர் வந்து எப்படின்னாக்கா, ஆரம்பத்துல சிலிண்டர் வந்து 400 ரூபா சார். மோடி வந்தவன சார் 1000 ரூபா. உண்மையா பொய்யா? மத்திய அரசு, புரியுங்களா, ஓஎன்ஜிசி கான்ட்ராக்ட் அது, புரியுங்களா. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? எல்லாமே பிராடு, பொய், பித்தலாட்டம், உண்மை இல்லை ஆட்சியில. இந்த தேசம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா சுதந்திரம் அடைதே தப்புங்கிறேன். அதுல இருந்து பிரிஞ்ச தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து 15% தமிழை வேலை பார்க்குறான். எல்லாம் வடநாடு காட்டுக்கு போட்டான், எல்லாம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் போடு. உள்ளாட்சி துறை நீ வந்தானே சார், சிஎம் வந்து 15 துறை வச்சிருக்காரு, புரியுங்களா. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மேம்பாட்டு, குழந்தைகள் மேம்பாட்டு, இந்த 15 துறை உங்களால பார்க்க முடியுமா? இந்த கலால் துறை இருக்கு, சொல்லுங்க. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சிஎம் பாடினாரு. இப்ப வந்து மது விலக்கு பண்ணிடுவாரா? கண்டிப்பாக சரியான பாயிண்ட். மது விலக்கு வந்து 105 கோடி வருமானம் மாசத்துக்கு, ஒரு நாளைக்கு 105 கோடி வருமானம் ஒரு நாளைக்கு வருது. இதை வந்து இப்ப என்ன பண்ண போறான்னு அதே சொல்றேன். இதை பிரைவேட்ல, அதாவது ஆதவர்ச்சனா தான் இப்ப நெட்வொர்க்கே, மாட்டுக்கிறதே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட், ஆர்கனைசர், கட்சியில் ஆளை சேர்க்கிறது, கட்டமைப்பு பண்றது, A to Z ஒரு ஒன் ஆஃப் த பொம்மை தான் விஜய். மாட்டுக்கிறதே கிடையாது. அவர் நாலேஜ் எங்க பேட்டி கொடுக்கல, பேட்டி கொடுக்கலாம் ஆதவர்ச்சனை தான் கொடுக்குறாரு. மற்ற மினிஸ்டர் கூட தலைவர் என்ன சொல்ற அதான் கேட்பான. புச்சியானதை போய் கேட்டாங்க. இது நிர்வாக கேடு, சீர்கேடு, மக்களை ஏமாத்திருக்காங்க சார். நீங்க சொல்ற போய் சாராயத்தை, மதுபானத்தை, போதை இல்லாதவங்களை ஆக்குவேன்னு தமிழ்நாட்டில் ஆக்குவேன்னு விஜய் சொன்னீங்க. வந்தவனே சொல்ல முடியல. ஏன் சொன்னாயா? சீமான் சொன்னான். யோ, பொண்ணை கற்பழிச்சேன்னா அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சிட்டீங்களா? அவர் உயர்ந்த கருத்துக்களை, லட்சியங்களை சமரசம் இல்லாம 16 வருஷம் போராடினாரு. நீங்க எல்லாம் சேர்ந்து நிப்பீங்களா சார்? அதுக்கு தான் சார் பாரதி ராஜா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். என்னைக்குமே உண்மை இன்னைக்கு வெல்லும், காலதாமதமாகும். அடுத்த ஸ்டேஜ் களத்துல சீமான் எழுதி வச்சுக்கோங்க. 31ல சீமான் அடுத்த களத்துல இருப்பாரு. ஏன் அப்படின்னாக்க, சீமான் இந்த தமிழ்நாட்டு இல்லைனாக்க வேலையே கிடையாது. தமிழ்நாடு இப்போ வந்து 50% தமிழ்நாடே இல்லை. இன்னைக்கு பிரான்ஸ்ல வந்து பிரபாகரனுக்கு வந்து தலை பிரிண்ட் போடுறான். பிரான்ஸ்ல மேக்ரான் தபால் தலை போடுறான் சார். தடைப்பட்ட இயக்கம்னு தெரியுமா? பிரான்ஸுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. ஏன் கொடுக்குறான்? நேசிக்கிறான். தமிழர் எல்லாம் குட்டுச்சோறாயினா சார், மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழை வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா 15% கூட கிடையாது. எல்லாம் குடிக்கும் போதைக்கும் அடிமையாயிட்டான். மக்கள் ஓட்டு போட்டது விஜய்க்கு, மதுபானத்தை தடை செய்வான்னு தான் போட்டாங்க. மாற்றுகிறது கிடையாது. இப்ப அது என்ன ஆக போகுதுன்னா, காய்ச்சிறவர் ஸ்டாலின், கனிமொழி, ஜெகதர்சன், டிஆர் பாலு, புரியுங்களா, இவங்களை எதிர்த்து போய் மாலை போடுறாரு. இவங்களை எதிர்த்து பண்ண முடியாது. நீங்க சப்ளை பண்ணுங்க. இவர் லாட்டரியை திறக்க, லாட்டரி இப்ப 3 நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. மாட்டுக்கிறது இருக்கா? ஆதவர்ச்சனா யார்? அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? சமூக சிந்தனையாளர். அவர் சொத்து மதிப்பு 50 கோடி, 500 கோடி போயிட்டு 5000 கோடி போட்டுக்காரு. இப்ப நாங்க பரந்தூர் விமான நிலையத்தை நாங்க வந்து காப்பாத்திட்டோம். முடியவே முடியாது. பேர் இல்ல,
சார் இவர் ஆகஸ்ட்ல 2023 23 24 பரந்தூர்ல போய் சொல்றாரு எந்த பிரச்சனை வர நான் பாதுகாத்துக்கிறாரு. பரந்தூரை பத்தி ஒரு நிமிஷம் பேசுவான் சார். அவங்க பெரிய ஒரு எப்படின்னாக்கா வந்து 4700 சொச்சம் ஏக்கரு வேணும்ட்டான். மத்திய அரசு கேட்கிறான் பிளைட், அதாவது நமக்கு வந்து வர ஜெனரேஷனுக்கு வளர்ச்சி அடையணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணுங்கிற திட்டத்துல சைன் பண்ணிட்டாரு ஸ்டாலின். அதுக்கு பண்டு ஒதுக்கிட்டாங்க, 17,000 கோடி பண்டு ஒதுக்கியாச்சு. 1700 ஏக்கரு கட்டுமான பணி நடந்துருச்சு. ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. மக்களுக்கு இங்க என்ன மக்கள்லாம் ஏமாத்தி என்ன இருக்கலாம், எல்லாமே 13 கிராமம், விவசாய நிலங்கள், கல்வி கூடங்கள், கோயில்கள், இது பூர்வீகமா பிறந்து வளர்ந்து ஆடு எல்லா கல்ச்சரும் அங்கேதான் இருக்கு. இதை நீ உடைச்சு தேவையே கிடையாது. இன்னைக்கு நீங்க மெட்ராஸ்ல வந்து இன்னொரு ஓடுதெல்லாம் வைக்கலாம். இந்த தஞ்சாவூரை பயன்படுத்தியா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு 2வது வேர்ல்டு வாருக்கு தஞ்சாவூரை பயன்படுத்திய நீங்க வந்து இந்த மக்களை அழிச்சு நீ கொண்டாடணும் அப்படிங்கிற தப்பு சார். சார் காப்பாற்ற மாட்டார், முடியவே முடியாது. இவர் என்ன பண்ண போறாருன்னா வேற நாங்க வந்து இப்ப சிஎம் சார் வந்ததோட மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திடுவாரு, கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்திடுவாரு, இருக்கிற மலை ஆறு செடி கொடி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நீங்க சொல்ற மாதிரி கனிம பூமியா மாத்திருவாங்க. எந்த நாலேஜ்புல் பர்சன் மறுதிருப்பி சொல்லுவேன், 476 பேர் தான் கிரானைட் உடைய ஒப்பந்தக்காரர். டிஎம்கே பீரியட்ல வந்து ஏகப்பட்ட பேரு காலில எல்லாம் 6 காலில தாசில்தார் காரில் சமூக ஆர்வலர்கள் கொண்டுருங்க. புதுக்கோட்டை ஜகுபரையில கொண்டா ரகுபதி, மாற்றுக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா 3000 கிரசர் தமிழ்நாட்டுல 3000 கிரசர் மலையை உடைக்கக்கூடிய கிரசர் ஏங்குது. நீ அதை நிப்பாட்டான். இதே மாதிரி 2021 டிஆர் பாலு சமூக காடுகள்லாம் அழியுது, மரங்களுக்கு நான் லைசன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டார் மத்திய அரசு ஆர்டர். அது மாதிரி நீ ஃபாலோ பண்ணான்னா என்ன, உனக்கு அறிவு இருக்கா? மழை, அதாவது சார் தமிழ்நாட்டுல வந்து இயற்கை வளங்கள் மழை இல்லைன்னா மழை இல்லை சார். மரத்தை வெட்டிட்டான். இப்ப சன்னியை காசு கொடுத்து வாங்குறோம், புரியுங்களா? இன்னைக்கு அதைத்தான் பேசினார் அண்ணன் சீமான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக இலவச தண்ணீர், இலவச மருத்துவம், இலவச கல்விங்கிறாரு. இது வந்து பெரிய கட்டமைப்பு, பெரிய கார்பரேட் கம்பெனி. இந்த வார்த்தை வந்து எப்படின்னா பல கோடிக்கு அதிபதியெல்லாம் உடைக்கிறது. இப்ப எதுக்குன்னா அவங்களுக்கு கொக்கோ கோலா, அக்யூபினா அது கம்பெனி சர்வே தான். இதே இந்திரா காந்தி என்ன பண்ணுதா, இந்தியாவில் கொக்கோ கோலா விட மாட்டேன்னுச்சு, வேண்டாம் பர்மலா கொடுனுச்சு. நல்ல மனிதர் ஜெனரல்ல இந்திரா காந்தி அம்மா ஒரே ஆள் தான். இப்ப எல்லாம் காசுக்கு பணது விளாடுறான் சார். இன்னைக்கு நீ கிரசர் எல்லாம் வந்து 3000 கிரசர் இருக்குல்ல, அதை லைசன்ஸ் ரத்து பண்ணு. பிரபு தான் நம்ம அண்ணனை எதிர்த்து ஜெயிச்சவர் தான் சொல்ற போறீங்களா? அவருடைய ரிலேட்டிவ்ஸ் தான் எஸ்ஆர் குரூப் 25 கிலோமீட்டர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமையா சொல்லிடலாமே, இனிமே மணலை வந்து அரசாங்கமே அளவோட அள்ளி வைக்கும், மலை வளங்களை இயற்கை வளங்களை அரசாங்கம் கெடுக்க விடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிடலாமே. வாய் வார்த்தை, இது கட்டமைப்பு உங்க பண்ண முடியாது. எல்லாம் பிராடு. அந்த சம்பந்தப்பட்ட கலெக்டர்ல இருந்து டிஆர்ஓல இருந்து மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் பிராடு பெத்தாலதான் எவன். நான் என்ன சொல்றேன் சார், இந்த 5 வருஷத்துல கலைஞர் ஸ்டாலின் அரசுல இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சர்ச்சிக்கல் பண்ணு. எவ்வளவு பண சொத்து சேர்த்தான், எவ்வளவு பதிவுத்துறையில பண்ணா, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு நாலேஜ் இருக்கா இல்லையா எனக்கு பண்ணு. இவ்வளவு சொல்றீங்க. இவங்க இந்த போய் கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இந்த ஐயுஎம்எல்லுக்கெல்லாம் தெரியாது. அந்த எல்லாம் கூட்டு களவாணி சார், மாற்று கருத்து கிடையாது. 23 கூட்டணி, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே திராவிட கலம் மண்ணை ஆண்டு ரேஸ்ட். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இது பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீ வந்தது உன்னை நம்ப முடிஞ்சதை விட்டுருவான். நீ ஆட்சி ஏற்றுக்க, சொன்னதை செய்யணும், எல்லாத்தையும் காவந்து போன அரசு வேலை பணியெல்லாம் நம்ம தமிழருக்கு கொடுக்கணுருக்க. நீ கிரானைட்லாம் ப்ராட் இப்பவும் நடக்குது. பாட்டுக்கு 30 ரூபா வாங்குறான் சார், பிரைவேட்ல கூட போறான். இது தெரியுமா உங்களுக்கு? மதுபானத்துல பிரச்சனை வருது, போராட்டம் பண்றான், ஊழியர் போராட்டம் பண்றான். இதை தனியாருக்கு தாரகம் பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளி பிரைவேட்ல போகுது. ஏற்கனவே என்ன பண்ணிருக்கான் கலைஞர் பிள்ளைன்னா, இப்போ மருத்துவமனையில பாத்தீங்கன்னா காவலாளி பிரைவேட் சொல்ற போறீங்களா? நகராட்சி இடத்துல வார்டில் உள்ள எலக்ட்ரிஃபைடு வந்து பிரைவேட். யாரை கேட்டு நீ பண்ற? நான் கேட்ட கேள்வி பதில். உள்ளாட்சித்துறை என்னையா பண்ற நீ? மக்களுக்கு தெரியாதா? நீங்க கேளியா? இது பண்ண போறோம் வெள்ளி, அதாவது இதனால எதிர்ப்பு இருக்காது கேளியா நீ? அப்ப தமிழக வெற்றி கழகம் என்பது ஏற்கனவே ஆண்ட அதிமுக திமுகவின் இன்னொரு வடிவம் தான். எல்லாமே கூட்டணி திருட்டு பாருங்க சார், அதெல்லாம் கிடையாது. நீ தூய ஆட்சி தான் சார். நீ உனக்கு ஓட்டு போட்டவங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை யாரையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மந்திரி வா, இந்த மந்திரி தேவையா? மக்கள் உனக்கு கிராமத்துல படுத்து கிடந்த குப்பை கொட்டுருவேன், பூ வைக்கிறவன், டீ கடையில உனக்கு ஓட்டு போட்டிருக்கான், அவனுக்கு நீ மரியாதை செலுத்தியா? இவன் வந்து என்ன உனக்கு என்ன பண்ண போறான்? கொள்ளை அடிக்க போறான், சொத்தை பாதுகாக்க வர்றான்.
நீ வந்து என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே ஆண்டார்ல நீ வெள்ளை அறிக்கை கொடுத்துறீங்க. எந்தெந்த செந்தில் பாலாஜி எடுத்துக்க, அவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா 5 லட்சம் ரூபா பர்மனன்ட் உள்ள இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்சம் ரூபாய் லைன்ல போட்டு வச்சிருக்கான். எந்தெந்த ப்ராடி எங்கெங்க நடந்துச்சு கணக்கிடு, இதையெல்லாம் ரெக்கவர் பண்ணு, இந்த கடன் அடைக்கலாம். இதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வா, மருத்துவத்துறையா, அதுக்கு பொதுப்பணித்துறையா, பொதுப்பணித்துறை உங்களுக்கு சொல்லிடுறேன் சார், வருஷத்துக்கு 4000 கோடி சார். அந்த துறையை கொண்டு ஒரு ஆதவர்சனை கையில வச்சுக்கிட்டாரு. நல்லா கேட்டுக்கங்க, விளையாட்டுத்துறையும் அது மட்டும் இல்ல, விளையாட்டுத்துறைங்கிற பேர்ல 20 துறையை சேர்த்து வச்சிருக்காரு. இன்னொரு துறை என்னன்னா, இந்த கப்பல் துறை, சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்குல்ல, 12 வச்சிருக்காரு. இவர் கடத்தல் பாம்பியா, அவங்க வகையறாவே கடத்தல் பாம்பியா. இப்போ உங்களை கூட அரெஸ்ட் பண்ணாங்கல்ல நம்ம மதுரைக்காரரை, அது மாதிரி சில உண்மையெல்லாம் இருக்கு சார். இது தெரியாத அவருக்கு விஜய்க்கு. இவர் என்ன பண்றாரு சீட்ல உட்காந்து? நான் 30 நாள் என்ன பண்ணாரு? 3 லட்சம் கோடி இப்ப கடன், ஆளாளுக்கு ஆடுறேன். பணம் ஒரு ஆளை சேர்த்து நீ என்ன பண்ண போறேன்? காசை சரியா, கடன் அறையா, எல்லாமே பறி ஏகப்பட்ட மிர்ச்சி. எல்லாத்தையும் நீ மத்திய அரசோட கூட்டணி வைக்க, இடி ரயில விடு. புரியுதா புரியலையா? சரிங்க. ஆமா, இதெல்லாம் பண்ணாதான், மக்களை ஏமாத்தாத, சொன்னதை செய். ஆக மொத்தத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் என்பது ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றல்ல, இது தூய சக்தி அல்ல, தீய சக்தி என்று சிறகு ஊடகத்தில் நம்மளோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை ஐயா வடிவேல் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார். ஐயா, நீங்க வந்து இத்தனை விஷயங்களை ஆவேசத்தோடு புள்ளி விவரமா சொன்னது சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.